உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைத்து பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. மகளிர் தினத்தை ஒட்டி சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் தகவல். சமையல் கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு என்பது பல கோடி குடும்பங்களின் நிதிச்சுமையை கணிசமாக குறைக்கும் என பிரதமர் கருத்து. சமையல் எரிவாயுவை மிகவும் மலிவு விலையில் வழங்குவதன் மூலம் பெண்களின் ஆரோக்கியம் உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் திட்டவட்டம். சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் இயக்கப்படாததால் வெறிச்சோடி காணப்படும் சாலைகள். சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தடையை மீறி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றவர்களை தடுப்புகள் அமைத்து போலீசார் தடுத்ததால் கடும் தள்ளுமுள்ளு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமுக கூட்டணியில் விசிகவிற்கு விழுப்புரம், சிதம்பரம் ஆகிய 2 தனி தொகுதிகள் ஒதுக்கீடு. இன்று ஒரே நாளில் 2 முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்து ஆலோசித்த நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டி என திருமாவளவன் பேட்டி. தென் மாநிலங்களில் போட்டியிடும் விசிகவுக்கு பொது சின்னமாக பானை சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளதாக தகவல். ஜெயலலிதா இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். காவல்துறைக்கு நடமாடும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு வாகனங்களை பயன்பாட்டிற்கு வழங்கினார். உலக மகளிர் தின விழாவை ஒட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டம். 76 கிலோ எடை கொண்ட கேக்கை வெட்டி மகளிர் அணியினருக்கு பகிர்ந்தளித்தார் எடப்பாடி பழனிசாமி. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்படும் ஜாஃபர் சாதிக்கின் தொடர்பு குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் EPS வலியுறுத்தல். 26 வழக்குகளை எதிர்கொள்ளும் ஜாஃபர் சாதிக் மிக எளிதாக டிஜிபி, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை சந்தித்தது எப்படி எனவும் கேள்வி. தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிபட்டதாக செய்திகள் வந்துள்ளன. உடனடியாக கட்சியில் திமுக கட்சியுடைய நிர்வாகியாக இருக்கிறார். உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொதுச் செயலாளர் அவரை அடிப்படையில் நீக்கப்படுகிறார். இப்படி உயர் காவல்துறை அதிகாரியிடத்திலையும் முதலமைச்சர்கிட்ட, விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட, அவர் குடும்ப உறுப்பினர்கள்லாம் இந்த பழக்கம் இருந்ததாக இது செய்தியெல்லாம் வந்திருக்குது. இதுக்கு உண்டான பதில விவரத்தை முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து, மக்களுடைய கருத்து அதுதான். கல்வி நிலையங்களுக்கு அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை நடப்பதை சட்டமன்றத்திலேயே திமுக ஒப்புக்கொண்டுள்ளதாக EPS கருத்து. போதைப் பொருள் விநியோகத்தை தடுப்பதில் தமிழக அரசு தோல்வி அடைந்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றச்சாட்டு. அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்திவிட்டு மக்களிடம் நீங்கள் நலமா என முதலமைச்சர் கேட்பது சரியா எனவும் கேள்வி. சிலிண்டர் விலையை மேலும் 100 ரூபாய் குறைத்த பிரதமருக்கு நன்றி. சிலிண்டர் விலை குறைப்பு நடவடிக்கை மகளிர் நலனில் பிரதமருக்கு உள்ள அக்கறையை காட்டுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் தேடப்படும் விவகாரத்தில் டிஜிபி சங்கர் ஜிவாலை பலிக்கிடாவாக்க முயற்சி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி கேஸ் சிலிண்டர் விலையில் 100 ரூபாயை தள்ளுபடி செய்யாதது ஏன்? வாக்குறுதி அளித்து 33 மாதங்களாகியும் அறிவிக்காத திமுக தலைவர்கள் செலக்டிவ் அம்னீஷியாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை விமர்சனம். போதைப்பொருள் வழக்கில் தேடப்படும் ஜாஃபர் சாதிக்குடன் முதலமைச்சர் புகைப்படம் எடுத்துக் கொண்டது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டுமென அண்ணாமலை வலியுறுத்தல். ஜாஃபர் சாதிக் உடனான போட்டோ பதிவை தனது எக்ஸ் தளத்திலிருந்து அமைச்சர் உதயநிதி நீக்கியது ஏன் எனவும் கேள்வி.
2G ஊழல் வழக்கில் சிபிஐ ரெய்டு எப்போது நடக்க வேண்டும், யார் வீட்டில் நடக்க வேண்டும் என்பதை திமுக முன்கூட்டியே திட்டமிட்டது மிகப்பெரிய கேலிக்கூத்து. தான் வெளியிட்ட 2G ஆடியோக்கள் போலியானது என நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் எனவும் அண்ணாமலை பேட்டி. இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியின் மனைவி சுதாமூர்த்தியை மாநிலங்களவை எம்பியாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. மாநிலங்களவையில் சுதாமூர்த்தி இடம்பெறுவது நாட்டின் மகளிர் சக்திக்கு வலிமையான சான்றாக அமையும் என பிரதமர் மோடி வாழ்த்து. மகா சிவராத்திரியை ஒட்டி திருவண்ணாமலை கோயிலில் மூலவருக்கு மலர்களால் லட்சார்ச்சனை பூஜை. நீண்ட வரிசையில் காத்திருந்து உண்ணாமுலை அம்மனையும் தரிசித்த பக்தர்கள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு உத்தரகாண்ட் மாநிலத்தின் டேராடூனில் உள்ள தபகேஸ்வரர் மகாதேவ் கோவிலில் குவிந்துள்ள பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம், ஆராதனை. புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருக்கான ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை மார்ச் 31ஆம் தேதி முதல் நிறுத்தம். பயணிகளிடம் போதிய வரவேற்பு இல்லாததால் விமான சேவை முழுமையாக நிறுத்தப்படுவதாக ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் அறிவிப்பு. இங்கிலாந்து அணியுடனான டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் சுப்மன் கில், ரோஹித் சர்மா அடுத்தடுத்த சதம். தர்மசாலாவில் நடைபெறும் 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.